எக்ஸலண்ட். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அடுத்து இந்த ப்ராஜெக்ட் எப்படி ரன் ஆகுது, இந்த ப்ராஜெக்டோடைய ஃபைல்ஸை பற்றி பார்த்தோம். இப்போ இதில் வந்து நம்ம சின்னதாக ஒரு காம்பனண்ட் எப்படி நம்ம புதுசாக கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ ஏற்கனவே இருக்கிற அந்த ஃபுல் கோடு நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ இங்கே ஆல்ரெடி இருக்கு இல்லையா, இந்த இந்த இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். என்ன இருக்கோ ஜஸ்ட்டு நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து இப்படி ஒரு மெத்தட் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இதில் நான் ஜஸ்ட்டு ஒரு டிவ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு எக்ஸாம்பிள். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்கள், இது எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இதுக்கு பேர் ஒரு பேசிக் காம்பனண்ட். இப்போ நான் போயிட்டு இந்த ப்ரோக்ராமோடைய அவுட்புட்டில் பார்த்தோன்னா எனக்கு எதுவுமே இருக்காது. ஓகேவா? ஜஸ்ட் பிளைனாக இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் வந்துட்டு H1 நம்மளுடைய வெல்கம் டு ரியாக்ட். ஓகேவா? இப்போ நான் இப்படி வந்துடுறேன். இப்போ எனக்கு இந்த இது வந்துருச்சு, ஒரே ஒரு இது மட்டும். இப்போ எனக்கு இது ஒரு காம்பனண்ட். இந்த காம்பனண்ட் என்ன பண்ணியிருக்கோம், இது வந்து ஒரு நார்மல் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஒரு ஃபங்க்ஷனை எழுதி அந்த ஃபங்க்ஷனை எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம், எக்ஸ்போர்ட் டிஃபால்ட். இப்போ இந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம எங்கே யூஸ் பண்ணியிருக்கோம், இந்த மெயின்ன்ற இந்த சாரி இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த இந்த இதுக்கு பேர் என்னன்னா, இது இப்போ ஒரு HTML டேக் மாதிரி ஆக்ட் ஆகும். ஓகேவா? இப்போ நமக்கு தேவையானதை நம்ம உருவாக்கணும் இல்லையா, இதே போல். இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்னா, நம்மளை வந்து ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு இந்த இதில் நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு ஆக்டிவிட்டி பண்ணோம், ஒரு கிளிக் ஈவெண்ட் ஆட் பண்ணோம். அதுக்கு பேர் என்னென்னா ஹூக் அப்படின்னு சொல்லுவாங்க, ரியாக்ட் ஹூக் ஃபார் மேனேஜிங் வேரியபிள்ஸ். ஓகே, ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதை வந்து ஸ்டேட், அதாவது நார்மல் வேரியபிள் கிரியேஷன் இருக்குது, நம்ம வந்து ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது, ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுற வேரியபிள். அதுக்கு பேர் வந்து ரியாக்ட் ஹூக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அது எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட் ஓகே, ஒரு ஒரு அரே. ஓகேங்களா? யூஸ் ஸ்டேட். ஓகேங்களா? அப்போ இது என்னன்னா, இதை நான் என்ன இதில் வைக்க போகிறேன், கவுண்ட்டு அப்படின்ற இதான் என்னுடைய வேரியபிள் நேம். இந்த வேரியபிளுக்கு எப்படி வேல்யூ செட் பண்ண போறேன்னா, செட் கவுண்ட். ஓகேங்களா? இதை யூஸ் பண்ணி தான் இது வந்து ஃபங்க்ஷன். அப்போ இது வேரியபிள், அந்த ஃபங்க்ஷன் வேரியபிளோட ஃபங்க்ஷன். இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம வந்து இது பண்ணணும். ஓகேங்களா? அப்போ இந்த மெத்தட் இல்லைன்னு சொல்லுது, அதுக்கு என்ன பண்ணோம், இது ரைட் கிளிக் பண்ணி பார்த்தோன்னா இதில் ஆட் ரியாக்ட். ஓகே, இப்போ ரியாக்ட்லேருந்து இந்த யூஸ் ஸ்டேட் ஆட் பண்ணோன்னா இந்த ஹூக், இதுக்கு பேர் ரியாக்ட் ஹூக் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபார் மேனேஜிங் ஸ்டேட்ஸ் வேரியபிள்ஸ். ஓகேவா? அப்போ இது எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் என்ன பண்ணேன், ஒரு பட்டன் காம்பனன்ட் கிரியேட் பண்ணுறேன், ஒரு பட்டன் போட்டு. ஓகே, இதில் ஆன் கிளிக் இப்போ பாருங்க, நான் வந்து ஓப்பன் க்ளோஸ் நான் டைரெக்டாக போட்டேன். ஓகேங்களா? ஓப்பன் க்ளோஸ் போட்டு இதில் ஓப்பன் பிரேஸ். இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் கால் எழுதுறேன். ஓகேவா? செட் கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட், என்னுடைய அந்த வேரியபிள் இருக்குல்ல, +1. தட்ஸ் இட். ஓகேங்களா? இப்போ இதுக்குள்ளார வந்து கிளிக் அல்லது கவுண்ட் இஸ் கவுண்ட். ஓகேவா? கரண்ட் கவுண்ட் இஸ். ஓகே, இப்போ என்னன்னா, இந்த 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 டைப் ஆஃப் இது இருக்கு இல்லையா, நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் மாதிரியும் இருக்கு, HTML கோடு மாதிரி இருக்கு. இது ரெண்டும் கலந்ததுக்கு பேர் தான் டைப்ஸ்கிரிப்ட் காம்பனன்ட். ஓகேவா? அப்போ நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் எழுதலாம், HTML எழுதலாம், CSS எழுதலாம், எல்லாமே கலந்து ஒரு பேக்காக ஒரு ரீயூசபிள் காம்பனண்ட்டாக எழுதுறது தான் வந்து இதனுடைய பெனிஃபிட். ஓகேவா? இப்போ இந்த சேஞ்ச் போய் பார்ப்போம். பாருங்க, ஒரு பட்டன் கிரியேட் ஆகிருக்கு.
இதை நான் கிளிக் பண்ணேன்னா 1 2 அப்படியே ஆட் ஆகிட்டே போகும். ஓகேவா, இதுதான் இந்த ஃபங்க்ஷனுடைய இது. அப்போ இந்த வேரியபிள் வந்து இப்போ நான் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா எனக்கு அந்த வேல்யூ வந்து ரீசெட் ஆகிடும், 0 ஆகிடும். ஓகே, அப்போ ஒரு முறை கிளிக் பண்ணுறோம், அப்போ போய் அந்த டேட்டாவை மியூட் பண்ணுறோம், சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் நமக்கு வந்து இந்த ஹூக் வந்து யூஸ் பண்ணுறோம். அப்போ இது வந்து ஒரு பேசிக் காம்பனன்ட். ஓகேவா, இந்த மாதிரி வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ரைட், அதுக்கு பேர் ஜாவா ஸ்கிரிப்ட் வித் டைப் ஸ்கிரிப்ட், அதுதான் டிஎஸ்எக்ஸ். ஓகேங்களா, சரி, இப்போ இது பண்ணிட்டோம். நம்மள ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணணும், எப்படி அது பார்க்கலாம். ஓகேவா, இப்போ இதில் போயிட்டு நான் சோர்ஸில் போயிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணேன், காம்பனன்ட்ஸ் அப்படின்னு ஒன்று போட்டு இதுக்குள்ளார போயிட்டு நான் என்ன பண்ணேன், greetings.tsx. ஓகேங்களா, இந்த இதை யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இதை யூஸ் பண்ண இப்போ பாருங்கள், நம்ம இதை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன இது பண்ணணும் அப்படின்னா, பேசிக் நம்ம என்ன பண்ணுவோம் வழக்கம் போல் RFCE அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, RFCE ஃபங்க்ஷனல் எக்ஸ்போர்ட். இப்போ அந்த பேசிக் ஃபங்க்ஷன் வந்தது இல்லையா, இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அது கிரியேட் பண்ணி கொடுத்துரும். சரி, இந்த RFCE அப்படின்றது எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரியாக்டில் இங்கே போயிட்டு இந்த எக்ஸ்டென்ஷனில் டைப் ஸ்கிரிப்ட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா, டைப் ஸ்கிரிப்ட் அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் டைப் ஸ்கிரிப்ட் நைட்லி அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். ஓகேங்களா, இந்த டூலை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரியாக்டுக்கு தேவையான இது எல்லாமே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து வந்துடும், ரியாக்ட். அதே போல் இதில் போயிட்டு ரெண்டாவது இன்னொன்று ES7 ரியாக்ட் ரெடியூஸ் ஸ்னைப்பெட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 எக்ஸ்டென்ஷன் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். இது வந்து என்னென்னா ரியாக்டுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய எக்ஸ்டென்ஷன். ஓகேவா, இந்த 2 எக்ஸ்டென்ஷனை நீங்கள் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். பண்ணிங்கன்னா நீங்களாக வந்து உங்களுடைய காம்பனண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான இதை வந்து அது ரெடி பண்ணி தரும். ஓகேவா, இப்போ RFCE ஓகேங்களா, இந்த ரெண்டாவது கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டு ஃபங்க்ஷன் இதுவாக ஆல்ரெடி கிரியேட் பண்ணி நமக்கு இந்த இது வந்துடும். இப்போ ஜஸ்ட் இந்த இதை அப்படியே நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்மளுடைய app.js இருக்கு இல்லையா, இதில் போயிட்டு நம்ம இங்கே அந்த டேக் போடலாம். ஓகே, இப்போ பாருங்கள், இதுக்கான ரெஃபரன்ஸ் எங்கே இருக்குது, ரெஃபரன்ஸ் கொடுத்தீங்கன்னா காம்பனண்ட்டில் நம்ம வந்து காம்பனண்ட்டுக்குள்ளார இருக்க கிரீட்டிங்ஸ்ன்ற ஃபைலை வந்து நம்ம ரெஃபரன்ஸ். இப்போ போய் பாருங்கள், கிரீட்டிங்ஸ் வந்திருக்கா. அப்போ நம்ம HTML டேக் எழுதுவோம் இல்லையா, ஒரு HTML டேக் எழுதி அதுக்குள்ளார நம்ம போடுற வேல்யூவை இங்கே நம்ம வந்து காம்பனண்ட்டாகவே கிரியேட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு இப்போ இதுலேயே இது இன்னும் எக்ஸ்ட்ரா, இப்போ இது நம்மளுடைய ஓன் காம்பனண்ட். ஓகே, ஓன் டேக் HTML டேக்னு வச்சுங்க. ஓகேவா, இப்போ இதில் போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் கிரியேட் பண்ணணும். அப்போ இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த ஆட்ரிபியூட் அதை நம்ம இப்போ கிரியேட் பண்ணணும். அது எப்படி பண்ணலாம், அதுக்கு டைப் greeting props equal to one object. ஓகேங்களா, இப்போ இந்த ஆப்ஜெக்டை நம்ம என்ன பண்ண போகிறோம், நேம் ஸ்ட்ரிங் ஒரு ஸ்ட்ரிங்காக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். ஓகேவா, இப்போ இந்த ப்ராப்பை வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த ஃபங்க்ஷனுக்கு அனுப்பணும். ஓகே, அப்போ டீஸ்ட்ரக்சர் பண்ணுறோம். இப்போ இது பாருங்க, ஃபஸ்ட்டு ப்ராப்ஸ், இந்த ப்ராப்ஸ் கொடுக்குறோம். ஓகேவா, இந்த ப்ராப்ஸை கோலன் டீஸ்ட்ரக்சர் பண்ணி நேம். ஓகேவா, இந்த நேம் என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம வந்து இங்கே கொடுக்குறோம். ஓகேங்களா, இப்போ இந்த நேம் இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா, நேம், அந்த நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும். ஓகேவா, இப்போ இங்கே ஒரு எரர் சொல்லுது, நேம் இஸ் டிஃபைன் பட் நெவர் யூஸ்ட். அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஜஸ்ட் டைரெக்டாக இங்கே வந்து
பிரிண்ட் மட்டும் பண்ண போதும். ஓகேங்களா, இவ்வளோதான் ஃபஸ்ட்டு நம்மளுடைய பேசிக் காம்பனண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். இங்கே வந்து என்ன சொல்லுது, ரிமூவ். ஓகே, நோ ப்ராப்ளம். அன்யூஸ்டு காம்பனண்ட்டாக ரிமூவ் பண்ணிடும். ஓகே, இப்போ இங்கே பாருங்க, ஒரு ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்ணிக்கோ. இந்த ப்ராப்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா, இந்த ப்ராப்பர்ட்டி என்னது, நேம்னு சொல்லி ஒரு வேரியபிளை கால் பண்ணுறோம். அந்த வேரியபிளை ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, இப்போ நான் இந்த கிரீட்டிங்ஸ் பதிலாக ஹலோ, இதில் என்னோட HTML டேக் நான் என்னவோ இதை நான் ஜஸ்ட் ஆட் பண்ணுறேன். இப்போ நான் போய் பார்க்குறேன், இது ஹலோன்னு சொல்லி எம்டியாக இருக்குது. ஓகே, ஏன்னா நான் எந்த வேல்யூயும் பாஸ் பண்ணல. அப்போ இந்த நேம் எப்படி நம்ம கொடுக்குறது அப்படின்னா, இங்கே வந்து பார்த்தோம்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல எரர் சொல்லிட்டு இருக்கு. ரைட்டா, இதில் நேம் ஈக்குவல் டு ஜேபி நான் கொடுக்குறேன். இப்போ போய் பாருங்கள், ஜேபி என்னுடைய பேர் பிரிண்ட் ஆகிடுது. அப்போ இப்போ இது பாருங்கள், ஒரு நார்மல் HTML டேக் எழுதணும்ல, இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட். ஓகேவா, ரைட்டா. இப்போ இந்த டேகும் இதுவும் சேம் மெத்தட். அப்போ HTML எவ்வளோ டேக் இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஆனால் நமக்கு என்ன இன்னும் அதிகமாக தேவைப்படுது இல்லையா, அதை எப்படி கிரியேட் பண்ணுறது, இந்த மெத்தட் தான். சரிங்களா, ஸோ இதுதான் பேசிக் காம்பனன்ட் ஸ்ட்ரக்சர், காம்பனன்ட் பேஸ்ட் ஆர்கிடெக்சர். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இதை வந்து இப்போ ரீயூஸ் பண்ணுறோம் அதே இதை. இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன், கிரீட்டிங்ஸ் ரியாக்ட், கிரீட்டிங்ஸ் டைப் ஸ்கிரிப்ட் எல்லாம் போட்டுட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் வெப் டெவலப்மெண்ட் இப்போ என்னென்னலாம் வேணுமோ எல்லாம் போட்டுனா ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி வரும். அப்போ ரீயூசபிள். ஓகே, இங்கே சொல்லியிருக்கேன் பாருங்கள், பில்ட் ரீயூசபிள் காம்பனன்ட், யூஐ காம்பனன்ட். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து அதனுடைய பர்பஸ். ஓகேவா, இதுதான் மெயின், அதுக்குள்ளார நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கரெக்டாக புரியுதுங்களா? ஸோ இதுக்கு அடுத்தது வந்து இப்போ இதை ஸ்டைலிங் பண்ணணும். ஓகே, இப்போ இதில் எப்படி நம்ம CSS ஸ்டைல் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து இந்த டிவ் இருக்குது, இப்போ இந்த டிவ்வுக்கு நம்ம வந்து ஸ்டைல் கொடுக்கணும். அப்போ இந்த பேர்லேயே நம்ம வந்து இன்னொரு CS கிரியேட் பண்ணிடலாம். கிரீட்டிங்ஸ் டாட் CSS கொடுத்தோம்னா இதுக்கு இந்த இது ஆட்டோமேட்டிக்காக பைண்ட் ஆகிடும். ஓகேவா, இப்போ டிவ் பேக்ரவுண்ட் கலர் பேடிங். ஓகேவா, இப்போ போய் பார்ப்போமா நம்ம அவுட்புட் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு, ஜேபி. ஓகேவா, இப்போ இதில் அந்த இம்போர்ட் கிரீட்டிங்ஸ் import greeting.css ஜஸ்ட் நம்ம அதை இம்போர்ட் பண்ணி விட்டால் மட்டும் போதும். ஓகே, இப்போ பாருங்க, ஓகே. அப்போ இதில் வந்து ரெஃபரன்ஸ் இஷ்யூ இருக்கு. ஓகேவா, இப்போ பார்ப்போம். ரைட், இப்போ இது வந்து வந்துச்சு. அப்போ பாருங்கள், எல்லாம் பாக்ஸு எந்தெந்த டிவ் இருக்குதோ எல்லாத்துக்கும் அப்ளை ஆயிடுச்சு. ரைட்டா, அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இதை போயிட்டு இந்த கிரீட்டிங் ஸ்கூலாக போயிட்டு நான் வந்து ஒரு கிளாஸ் ஒன்று கொடுத்துக்கிறேன். டாட் கிரீட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு, இப்போ இந்த கிளாஸை கொண்டு வந்து இந்த இடத்துல கிளாஸ் நேம். ஓகேங்களா, இதுக்கு மட்டும் அனுப்புவோம். அப்போ நம்ம நார்மலாக கிளாஸும் போடுவோம், ஆனால் இங்கே வந்துட்டு கிளாஸ் நேம்னு போடுவோம். ஏன்னா இது வந்து ஒரு கான்ஃப்ளிக்டை உருவாக்குன்றதுனால இதில் வந்து நமக்கு என்ன கிளாஸ் நேமோ அந்த இது கொடுத்தோம்னா நமக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காக அந்த பாக்ஸ் வந்து வரும். ஓகேங்களா, அப்போ நமக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னா நம்ம இதுக்கு தேவையான இதெல்லாமே நம்ம வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கணும். ஒன்று, இப்போ இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ரியாக்ட் ஸ்னைப்பிட் டைப் ஸ்கிரிப்ட் இந்த இது பாருங்கள்,
இது பண்ணால் ES7 ரியாக்ட் ஸ்னாப்பிட். ஓகேவா, இதை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது ரியாக்ட் டைப்ஸ்கிரிப்ட் ஸ்னாப்பிட். ஓகேவா, இது தேவையில்லை. ஓகேங்களா, இது ஒன்று இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அப்புறம் டைப்ஸ்கிரிப்ட் இன்டெலிஜென்ஸ், ஜாவாஸ்கிரிப்ட் அண்ட் டைப்ஸ்கிரிப்ட் நைட்லி, இந்த 2 டூலும் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிடணும். ஓகேவா, தேங்க்யூ.